அதாவது இப்போ வந்து நீங்கள் வெளியேருந்து வராந்தா கும்போணத்தில் இறங்கி மயிலாடுதுறை போகிற பஸ்ஸில் ஏறினா நரசிங்கம்பேட்டை மாரியம்மன் ஸ்டாப்பு இறங்கிக்கலாம். மாரியம்மன் ஸ்டாப் இறங்கினா பக்கத்தில் கூப்பிட்ற தூரத்தில் கோயில் இருக்குது. அதாவது 100 மீட்டர் எதோ கணக்கு சொல்லுவாளே, நம்ம அந்த மாதிரி ஸ்டேஜில் சன்னதி இருக்குது. காலையில் 9 அதாவது 10 மணிக்கு சன்னதி திறக்கும். 12:30 மணி வரைக்கும் உண்டு, கேரண்டி. 1 மணி ஆனாலும் சமயத்தில் ஆகலாம், அது கூட்டத்தை பொறுத்தது. சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு திறப்போம், மத்தியானம் 2 மணிக்கு மூடிடுவோம். திரும்ப 5 மணிக்கு திறந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும் இருப்போம். சுவாதி, ஆஞ்சநேயருக்கு மூலா நட்சத்திரம் போன்ற இந்த மாதிரி இதில் திருமஞ்சனம் நடைபெறும். சனிக்கிழமையில் அன்னதானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அன்னதானத்துக்கு பணம் கட்டிட்டும் போகலாம். ஆனால் வெளியிலிருந்து வெறும் பிரசாதங்கள் நிவேதனம் பண்ணுவதில்லை. வெளியிலேருந்து எந்த பிரசாதம் வந்தாலும் நைவேத்தியத்துக்கு அலோடு கிடையாது. என் பேர் உமா, நான் இந்த ஊர் தான். நான் இந்த சாமியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் எல்லாரும். ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலில் தேங்காய் கட்டினாங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கரெக்டாக 11 வாரம் இல்லை 11 மாதத்துக்குள்ளே நடந்துடும். எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 11 பேருக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்கிறப்ப இங்கே வந்து தேங்காய் கட்டியிருக்காங்க. நிறையா பிரச்சனைக்கு தேங்காய் கட்டியிருக்காங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி இது. நானும் இதே ஊர் தான் ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கோம். ஆனால் சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஆனதுக்கு இந்த சாமிக்கு தான் அதிகமான நன்றி சொல்லணும்.